ஆளுங்கட்சியா இருந்தப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு சம்பவம் எவ்வளவு சீக்கிரம் அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இருக்கிற சிஎம் ஒரு ஹனிமூன் பீரியட் கேக்குறாரு, 6 மாசத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுப்பாரு. மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த அடியாள் பேரு, அதனால நான் சொல்ல விரும்பல. சரி, நீங்க கேக்குறதுனால மிஸ்டர் ஜே அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பெண் பாதிக்கப்பட்டதா சொன்னீங்க, என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க ஆமா, நிறைய பெண்கள் அந்த சிஎம் சாரோட அடியாள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரு ஒரு கம்பெனி, ஒரு மாஃபியா கம்பெனி நடத்துறாரு. சோசியல் மீடியால பெண்களை பத்தி அவதூறா நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்றாரு. அண்ட் சின்ன கிராமத்துல இருந்து வர பெண்கள் கிட்ட பெரிய நடிகர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருக்காரு. அதுல ஒரு பெண் என்னோட பேஷண்ட், அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு இப்ப கான்பிடன்ஸே இல்லாம திரும்பவும் அவங்க கிராமத்துக்கே போயிட்டாங்க. ஷி இஸ் மென்டலி இல். we need justice for that Dalit girl. சோசியல் மீடியால அவங்க ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால பெண்களை அட்டாக் பண்றது 3000 கோடி செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா அட்டாக் பண்றனால நம்ம யாரும் பேசாம இருக்க கூடாது. our voice has to be louder because speaking up is dignity, silence is not dignity. Let's all be united and fight the social media mafia. இது ஒரு டெமோக்ரஸி, யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு வரலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், லைஃப் இஸ் யோர் ரைட், டோன்ட் கிவ் அப் த ஃபைட். நம்ம திமுக கட்சி பெண்களை எம்பவர் பண்ற ஒரு கட்சி. தாய்மாமன் சீர் கொடுத்துட்டு சீரா இருன்னு சொல்லாம பெண்கள் பினான்சியலி இண்டிபெண்டா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள், தோழி விடுதி திட்டம், கலைஞர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் சிரிக்கணும், பெண்கள் சிந்திக்கணும், பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம், குழந்தைகள் முன்னேற்றம்னு மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு தமிழ்நாடு நம்ம திமுக கவர்மெண்ட்ல மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்ற தலைவருக்கும் என்ன வித்தியாசம்? ஆர் லீடர் இஸ் அன் எத்திக்கல் லீடர். நம்ம தலைவர் ஒரு கண்ணியமான தலைவர், ஜெயிக்காத இடத்துல கூட போய் நன்றி சொன்ன தலைவர். கொரோனா டைம்ல தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம மக்களுக்காக மக்களை சந்திச்ச ஒரு தலைவர். He is a leader with a strong vision. உதய் சார ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஆஃபீஸ்ல மீட் பண்ண. நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும்போது எந்த அளவுக்கு எனர்ஜியோட இருந்தாரோ அதை விட 10 times அதிக எனர்ஜியோட இருக்கார். உதய் சார் இஸ் a dynamic Dravidian leader. அவருக்கு ஒரு கரெக்டான கன்விக்ஷன் இருக்கு. அதனால அவர் ஆக்ரோஷமா பேசணும், சினிமா டைலாக் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவரோட ஸ்டைல்ல அவர் அமைதியா பேசினாலே போதும். பெண்களுக்கு தேவை பட்டு துணி கிடையாது, பெண்களுக்கு தேவை பவர். அந்த பவர் எப்படி வருதுன்னா எஜுகேஷன் மூலமா தான் வருது. பெண் கல்விக்கு உயிர் கொடுத்தவர் நம்ம அன்பில் மகேஷ் அண்ணா. எங்க அன்பில் மகேஷ் அண்ணா இஸ் நாட் ஜஸ்ட் a leader, he is a leader who helps women lead by educating them.
CM sir, we need justice for that Dalit girl. We need justice for all the women who are abused on social media by your gang. We need justice for the 50 women in Salem. நாங்க ஆளுங்கட்சி கிடையாது, ஆனா யாரோட வாழ்க்கையும் அழிக்கிற கட்சியும் கிடையாது.